மாதம்பட்டி ரங்கராஜோட புது மனைவி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது எங்களுக்கு கல்யாணமாகி பல வருஷம் ஆகுதுன்னு. இப்ப இதுதான் சமூக வலைத்தளங்கள்ல பேசும் பொருளா மாறி இருக்கு. அந்த போஸ்ட்ல இன்னும் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிகப்பு நாடாவில இருந்து. மாதம்பட்டி ரங்கராஜ் பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளில ஒரு பிரபலமான ஒரு நபரா இருந்தாரு. என்னதான் படத்துல லவர் பாயா நடிச்சாலும் ரியல் லைஃப்ல இப்படி எல்லாம் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லா மக்களும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. முதல் மனைவியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதுல என்னன்னா முதல் மனைவி வந்து லாயர். இங்க லாயரை கூட ஏமாத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நெட்டிசன்ஸ் எல்லாம் வந்து கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாய் அப்படிங்கிற இந்த பெண் வந்து எனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களுடைய 6 மாச குழந்தை வந்து எங்களுக்கு இருக்கு, நீங்க எல்லாரும் வந்து எங்களை பிளஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி போஸ்ட் போட்டப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் ஏதாவது பதில் சொல்லுவாரா பார்த்தா அவர் இப்ப வரைக்கும் கமெண்ட் செக்ஷன் தான் ஆஃப் பண்ணி வைக்கிறாரே தவிர பதில் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப கடைசியில திடீர்னு எல்லாருமே கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. கமெண்ட் செக்ஷன்ல போய் கழுவி ஊத்த ஜாய் அப்படிங்கிற இந்த புது மனைவி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. எங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகல, எங்களுக்கு கல்யாணமாகி பல வருஷம் ஆகுது, நான் இப்பதாங்க போஸ்ட் போடுறேன், எங்களுக்கு வந்து தனிமை கொடுங்க, எங்களுக்கு வந்து பிரைவசி கொடுங்க, எங்களை எல்லாரும் வாழ்த்துங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல காரி துப்புவாங்க அப்படி தெரிஞ்சு அப்படி ஒரு போஸ்ட வந்து போட்டிருக்காங்க. இப்போ முதல் மனைவி ஏதாவது பேசுவாங்களான்னு பாத்தீங்கன்னா அவங்க எதுவுமே பேசலாம். அவங்க அப்படியே சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்தவங்க இப்ப அப்படியே வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க. இதை பற்றி மாதம்பட்டி ரங்கராஜ் தான் பேசுவாருன்னு பல பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் இரண்டாவது மனைவி பத்தியும் போடல, முதலாவது மனைவி பத்தி போடல, எனக்கு மனைவியே இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கும். இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா புது மனைவியும் சரி பழைய மனைவியும் சரி அவங்களோட இதுல வி ஆர் மிஸ்ஸஸ் ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நீங்க கேட்கலாம், அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்ல போய் நீ மூக்க நுழைக்கிறே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரபலமான நபரா இருக்கிறவரு முதல் மனைவியை வச்சுக்கிட்டே இன்னொருத்தரை ஏமாத்துறாங்கன்னா அப்போ இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டார்க் சீக்ரெட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியணும்ல. ஏன்னா இவங்க எல்லாம் பார்க்கும்போது நல்லவங்க, படத்துல நடிக்கிறாங்க, எவ்வளவு ஜோவியலா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட உண்மையை தெரிவிக்கிறதா நம்ம சிகப்பு நாடாவோட சேனலோட நோக்கமா தான் இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கிற இந்த நபருக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.